ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வடிவேல் சார் சொல்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது என்னன்னா, எரிதடி மாலா ஃபேனை 12 நம்பர்ல வை. புரியுதுல்ல? துபாயில என்னன்னா 1.5 வருஷமா பெய்ய வேண்டிய மழை கிட்டத்தட்ட ஒரே நாள்ல பெஞ்சிடுச்சு. ஆனா வளமையா ஏப்ரல் மேல வர வேண்டிய நம்ம ஒரு மழை இன்னும் வர காணோம். அதிகரித்த வெப்பநிலை தாங்க முடியாம இலங்கைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுதான் ஆரம்பமா, அழிவின் அடையாளமா? நம்மை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க போகுது, இப்படி பல கேள்விகளுக்கு பதில்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, முதலே சொன்ன மாதிரி தான் வெப்பம் காரணம் என்ன, அழிவின் ஆரம்பமா, இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலா தான் இருக்கும். புதுதா இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்றத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, ஹீட் வேவ் அதிகரிப்பினால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம உடம்புல ஹீட் அதிகரிக்கிறப்ப வியர்வை இல்லைன்னா வெளியேறும். ஆனா முதியவர்களுக்கும் சரி, ரிமூவ் பண்ண பெண்களுக்கும் வியர்வையா வெளியேற செயல்பாடு சரியா நடக்காது. இதனால அவங்க உடம்புக்குள்ள ஹீட் அதிகமா இருக்கும். இப்படியா நிறைய தண்ணி குடிக்கணும் அல்லது பழங்கள் சாப்பிடணும். இதுகள் தான் ஹீட் வேவ தடுக்கிறதுக்கான வழி. ஏன்னா ஹீட் அவங்க உடம்ப ரொம்ப கூடிச்சுன்னா மூளை கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால கன்ஃபியூஸ் ஆகி வேலை செய்யாம போயிடும். இதனால ஹீட்டால மூளை கண்ட்ரோல் பண்ணாம வர டென்ஷன் அல்லது கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதால அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, கத்துவாங்க. அவங்க எடுக்கிற முடிவுகள் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாது, மாறிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சோர்வாந்து போவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட ஒர்க் பண்ண முடியலைன்னு அவங்களே சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்றது ஹீட் ஸ்ட்ரெஸ். சோ ஹீட் நமக்கு உடம்புக்குள்ள வரும்போது மூளை சூடாகி நமக்கு வேலை செய்யலாம் போறதுதான், அதைத்தான் சொல்றது ஹீட் ஸ்ட்ரெஸ். இதுக்கப்புறம் வரதான் ஹீட் ஸ்ட்ரோக். அது ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை விட மோசமான நிலைமை. திடீரென்னு மயங்கி விழுவாங்க. இதனால் பக்கவாதம் வாரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பக்கவாதம் வந்துச்சுன்னா உடம்புல சிறு உறுப்புகள் இயங்குறத நிறுத்திடும். முக்கியமா சிறுநீரகம், இதயம், சுவாசப்பை போன்ற முக்கியமான உறுப்புகள் நின்றுடும். இது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குருதி சிறு தட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சு உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்படலாம். ஹீட் ஸ்ட்ரோக்னால கோமா மட்டும் இல்ல, இறப்பு ஆறதுக்கும் சாத்தியம் இருக்கு. சோ இதுதான் நடந்திருக்கும். இது பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டா இல்லைங்க. போயிட்டு வர ஆண்களுக்கும் இது நடக்கும். மண்டைய புழக்கிற அளவுக்கு வெயில்ல நின்னுட்டு ஓடி வேலை செய்யறது ஈஸியான விஷயம் இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும். சோ வெப்பம் அதிகமா இருக்கிற காலத்துல கோபமும் அதிகமா வருது. ஹீட் வேவ்ல பரவுற நோய்கள் தொற்று நோய்கள் குழந்தைகளுக்கு தொற்றுவதை தவிர்க்கிறதுக்கு உங்க குழந்தைகளை காலையில 10 மணில இருந்து மதியம் 3 மணி வரை விளையாட அனுப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வெளியில விளையாட அனுப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளாலே தாங்க முடியல இந்த வெப்பத்தை குழந்தைகள் எப்படி தாங்குவாங்க, அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால உங்க வீட்டு குழந்தைகளை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக யாழ்ப்பாணத்துல 5 உயிரிழப்பு. அதிக வெப்பம் மற்றும் அதிக வெப்ப அலை காரணமாக யாழ்ப்பாணத்துல 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இது நீங்க நியூஸ்ல ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க என்றாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்களோட இந்த உயிரிழப்புக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த நோய் நிலைமைகள் தான் காரணம் என்றாலும் ஹீட் ஸ்ட்ரோக் தான் நோயை தீவிரப்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு யாழ் போதனா வைத்தியசாலையில பொது மருத்துவர் நிபுணர் ரோனந்த ராஜா மே 6ஆம் தேதி நடந்த ஊடகவியலாளர் சந்திப்புல தெரிவிச்சிருக்காரு. சோ இதுதான் யாழ்ப்பாணத்துல நடந்த நிலைமை. அடிக்கிற வெயிலுக்கு வியர்க்கவும் வேணும், ஆனா அளவுக்கு அதிகமா வியர்வை வெளியேறவும் கூடாது. ஏன்னா வியர்வை அதிகரிக்கிறப்போ உடல்ல இருக்கிற நீரின் அளவு குறைஞ்சு மயக்கம் வரும். இந்த நிலைமை தொடர்ந்தா ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரும். இதுதான் அந்த நிலைமை. வெயில்ல வேலை செய்யற ஆண்களும் சரி பெண்களும் சரி லைட் கலரான ட்ரெஸ் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெப்பநிலை பழகி போனதால தாகமும் வராம இருக்கலாம். சோ தாகம் வரலன்னு தண்ணி குடிக்காம இருந்தாங்க. ரொம்ப முக்கியம், தண்ணி முக்கியமா குடிக்கணும். சோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா நீங்க தர்பூசணி, தோடம்பழம், வெள்ளரி பழம் போன்ற பழங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வெயில்ல நடமாடாதீங்க. குளிரான தண்ணியால முகத்தை கழுவுங்க. உடல் சூட்டை தணிக்க டெய்லியும் குளிக்க முடியும்னா குளிங்க. பாடி வாஷ் பண்ணுங்க. உடல்நிலை வெப்பநிலை குறைஞ்சாதான் ஹீட் ஸ்ட்ரோக்
ஸ்ட்ரோக் வராம தடுக்க முடியும். இது ஏதோ நியூஸ்னு கடந்து போயிடாதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற வயோதிபர்களுக்கும் நீராகாரமாக கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அன்பா நடந்து கொள்ளுங்க. சோ இதை விட முக்கியமான இன்னொரு காரணம் வந்து வெயில்ல வெளியில போயிட்டு வந்து வீட்டுல வந்துட்டு உடனே குளிக்காதீங்க. சோ ஒரு half an hour மாதிரி வெயிட் பண்ணிட்டு குளிங்க. ஏன்னா மிக முக்கியம் வந்து நிறைய பேர் வந்து வெளியில போயிட்டு வந்து டக்குனு உடனே போய் குளிச்சோம்னா ஹீட் உடம்புல வந்து தண்ணி பட்டோம்னா அதுவும் உடம்புக்கு கூடாது. சோ முடிஞ்ச அளவு half an hour 1 hour வெளியில போயிட்டு வந்து அமர்ந்து இருந்துட்டு உடல் உஷ்ணம் கொஞ்சம் குறைய வச்சு நீங்க குளிங்க. அதே மாதிரி வெளியில போயிட்டு வந்துட்டு கால் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லி தண்ணி எடுத்து கால்ல போடாங்க. அதுவும் ரொம்ப பிழையான விடயம். இந்த வருஷம் வெப்ப அலை வந்து அதிக ஆசிய நாடுகளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. மே மாசம் கூட வெப்பம் குறைய வாய்ப்பில்லைங்கிறது வந்து கணிப்புகளை நாம பாக்குறோம். சோ அடுத்து என்ன நிகழ போகுது? உலக அழிவின் அடையாளமா இதுதான் கேட்டீங்கன்னு சொன்னா அதை சொல்ல முடியாது. எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு எதிர்வினையா இருக்கும். அதே மாதிரி இப்போ அடிக்கிற சூடான காத்துக்கும் வந்து பெரிய மழை வந்து இழுத்துட்டு வரப்போகுது. அதுதான் நம்ம பார்க்க தெரியுது. நிறைய சேதங்கள் நிலங்களாம் அதை எதிர்கொள்ள நாம இப்பவே தயாரா இருக்கணும். சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா விவேக் சார் சொன்ன மாதிரி நாங்க மரம் நடாதுதான். முடிஞ்ச அளவுக்கு இனியமில்லாத மரங்களை நட்டு நம்ம சூழலை பாதுகாப்போம். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு மட்டுமில்ல, அது தொடர்ந்து வரப்போற மழைக்கும் வந்து தயாராக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கணும்டா இந்த தகவல்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சார்ந்தவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவையும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதை தான் எனக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணி இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்யறதுக்கு வந்து பூஸ்டா இருக்கும். சோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான see you on another video. Cheers மக்களே.